ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சூர்யா சொன்னதுனால கோடீஸ்வரி அந்த பாஸ்ன்னு சொன்ன அந்த ரவுடியை வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த ரவுடிங்களாம் அடித்து உதச்சி அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. தெரியாமல் பண்ணிவிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அவசரமாக ஆர்டரை கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சூர்யா வந்து அந்த பெரிய போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் நான் வந்துடுறேன், வந்து எல்லாத்தையும் பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் மாமியார் வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ கோடீஸ்வரி அவங்ககிட்ட வந்து ஃபன் கலாட்டா பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஜாலி மூமெண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க எப்படி அவங்களை கிட்னாப் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போடுறாங்க. ஏன்னா எப்படி கோடீஸ்வரி போட்டு அவங்களுக்கு கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்கன்னு. இப்போ அந்த பெரிய ஒரு தர்மலிங்கம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சூர்யாவும் மகாவும் நன்றி சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விஷயம் வேணாலும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மகாவை பற்றி ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. சூர்யா மகா கடையில் வெளியில் அந்த வீட்டுக்கு வெளியில் கார்டனில் ஒரு குட்டியாக ஒரு சூப்பரான ரொமான்ஸ் நடக்குது. மறுபடியும் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாத்தா வந்து ரொம்ப எமோஷனலாகி பேசுகிறாரு சூர்யா கிட்ட. சாரி சூர்யா, அந்த மாதிரி அந்த நகை பணம்லாம் ஒரு ரூமில் இருந்ததுனால நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டு பேச வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இங்கேயும் பார்த்தோம்னா ஒரு மாதிரி எமோஷனலாக ஒரு காமெடி கலாட்டாவாக சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. சித்ரா வழக்கம் போல் வெஸ்த கேட்குற மாதிரி பேசுகிறாங்க. இந்தாண்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா அனாமிக்கா வந்து அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் கௌதம் வந்து அப்படியே யோசனையோடு இருக்காங்க. இப்போ சூர்யா வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, காஃபி வேணும்னு கேட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மகா வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. பார்த்தா பின்னாடியே கௌதம் வந்துடுறாங்க. கௌதம் கிட்ட பார்த்தா என்ன கௌதம், நீ நினச்சதெல்லாம் எதுவும் நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம்ல அந்த விஷயத்தெல்லாம் மகா பேசுகிறாங்க. ஆனால் கௌதம் மறுபடியும் வில்லத்தனமாக நீங்கள் ஆர்வ கோளாறாக எதுவும் பண்ணிங்கன்னா அது சூர்யாவோட வாழ்க்கை தான் நரகமாகும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லா தாத்தா கிட்ட சொல்லி எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதி வைக்கிற வேலையை பாருங்கள், அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதங்க அண்ணியாரே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பேசுகிறாங்க. இப்போ மகா மறுபடியும் பெரிய ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா கௌதம் மறுபடியும் ஒரு பெரிய ஏதோ பிரச்சனை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்கிறதுனால இப்போ மகாவுக்கு ஒன்றுமே புரியல. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை சூர்யாவும் மகாவும் எப்படி அதெல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அடுத்தடுக்கு இருக்க போகிற முக்கியமான கதையாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இப்போ அடுத்து கௌதம் பண்ண பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா அந்தாண்ட பிரபாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபாஸ்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஃப்ரைடே எபிசோட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக நான் வேறு அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஸ்டோரியை கொண்டு போவாங்கன்னு பார்த்தா ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டின வரைக்கும் தான் ஸ்டோரியை காட்டுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வர ப்ரொமோவை அந்த வாரத்துக்கான ஸ்டோரியாக தான் காட்டிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.